தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அந்தர் பல்டி அடித்த வைத்திலிங்கம் அதிமுகவில் திடீர் ஐக்கியம், அதிர்ச்சியில் கதறி எழுத ஓபிஎஸ். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு காலத்திலே மிக மிக ஒரு முக்கியமான தலைவராக அறியப்பட்டவர் தான் நமது ஓபிஎஸ் அவர்கள். ஆனால் இன்று அரசியலிலேயே அனாதையாக்கப்பட்டிருக்கிறார். ஓபிஎஸ் பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆதரவுகளும் நாளுக்கு நாள் கரைந்து கொண்டேதான் போகிறது. இப்படியே போனால் ஓபிஎஸ் அவர்கள் கண்டிப்பாக நமது தமிழக வெற்றி கழகத்திலே இணைந்து விடுவார் அப்படிங்கிற செய்திகள் கூட இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் யார் போனாலும் போகட்டும், அதிமுக மிக விரைவாக ஒன்றிணைந்து விடும் என நம்பிக்கையாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்பிக்கையாக கிட்டத்தட்ட அதிமுகவிலிருந்து வெளியேற்றப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறார். அதற்கு ஒரு முடிவு என்பது இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு சூழ்நிலை என்பதுதான் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஓபிஎஸ்க்கு மிகவும் பக்கபலமாக இருந்த நபர் தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள். வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமது ஓபிஎஸ் அணி இருக்கக்கூடிய ஓபிஎஸ்க்கு முதல் மாநாடு திருச்சியிலே முப்பெரும் விழா அப்படின்னு சொல்லி அந்த மாநாட்டை மிக வெற்றிகரமாக நடத்திய பெருமை வைத்திலிங்கத்துக்கு சேரும். அதே போல ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருக்கு பின்புலத்திற்கு கூர்ந்து அனைத்து விதமான வேலைப்பாடுகளையும் செய்யக்கூடிய ஒரு மிக மிக ஒரு முக்கியமான நபராகத்தான் நமது வைத்திலிங்கம் அவர்கள் இருந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வைத்திலிங்கம் அவர்கள் இனிமேல் ஓபிஎஸ்ஐ நம்பி இருந்தால் ஆகாது. ஓபிஎஸ் நிலைமையே அதில் பாதாளத்தில் இருக்கிறது. அதன் காரணமாக மாற்றுக் கட்சியில் இணையக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தையை ஆரம்பித்து விட்டதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் அவரிடம் அதிமுக, திமுக போன்ற கட்சிகள் எல்லாம் பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார்களாம். அதே போல 2 தினங்களுக்கு முன்பாக நமது செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்திற்கு வருமாறு வைத்திலிங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருக்கிறார். ஏன் வைத்திலிங்கம் திமுகவில் இணையவில்லை? மனோஜ் பாண்டியன் போன்றவர்கள் எல்லாம் திமுக இணைஞ்சாங்க. அந்த நேரத்தில் வைத்திலிங்கம் இணைஞ்சிருக்கலாமே அப்படின்னு பார்த்தால் அவருக்கு மேல் கிட்டத்தட்ட அவரின் மேல் ஈடு அமலாக்கத்துறை வழக்கு என்பது இருக்கிறது. அவருடைய சொத்துக்கள் என்பது 100 கோடி ரூபாய் பக்கம் முடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழல் என்பதும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அதன் காரணமாகத்தான் அவர் பாஜக இல்லாத மற்ற எந்த ஒரு கட்சிக்கும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவோடு இருந்து கொண்டிருந்தார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நமது செங்கோட்டையின் மூலமாக அழைப்பு என்பது வந்திருப்பதாகவும், இனிமேல் காலதாமதம் செய்தால் நம் ஓபிஎஸ்ஐ போலவே நாமும் அரசியலிலே அனாதையாக்கப்பட்டு விடுவோம், 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரத்தநாடு தொகுதியிலே கூட தோல்வியை தழுவக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டுவிடும் என நினைத்த வைத்திலிங்கம் அதிமுக இணையக்கூடிய வேலைப்பாடுகளை மிக வேகமாக ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது வைத்திலிங்கத்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையிலே மீண்டும் தாய் கழகமான அதிமுகவில் இணையப் போகிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் நமது வைத்திலிங்கம் பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக இருக்கக்கூடிய முக்கியமான தலைவரிடம் பேச்சுவார்த்தை என்பது நடத்த ஆரம்பித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் வைத்திலிங்கம் இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் ஒரு சில கண்டிஷன்கள் எல்லாம் வைத்திலிங்கம் வைத்திருக்கிறாராம். அதற்கு அதிமுக தலைமை என்பது ஒத்து வந்தால் கண்டிப்பாக இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அவர் மட்டுமல்ல, அவர் கீழ் இருக்கக்கூடிய அந்த ஆதரவாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டவர்களை நேரடியாக அழைத்து ஒரு விழா போல் ஏற்பாடு செய்து அதிமுகவிலே வைத்திலிங்கம் இணைய போகிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டுதான் இருக்கிறது. பொறுத்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.